வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ இந்த வாரம் எப்படி இருக்கும், இலக்கை நோக்கிய பயணம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும், மார்ச் 16, 2026 திங்கட்கிழமையிலிருந்து மார்ச் 22, 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான இந்த 7 நாட்களுக்கான பலனை இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிறேன். எதற்காக இது? ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அடையலாம். தினசரி உங்கள் மனதை கூலாக ரிலாக்ஸாக வச்சுட்டிங்கன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவோம். எப்படின்னா, நம்ம ஆள் மனதுக்கு பல லட்சம் மடங்கு ஜெயிக்க சக்தி உண்டு. 72 லட்சம் மடங்குங்கிறான், ஒரு சில 40 லட்சம் மடங்குங்கிறான். சம்ஹவ் லட்சக்கணக்கான மடங்கு ஜெயிக்கிற சக்தி நம்முடைய ஆள் மனதுக்கு இருக்குது. ஆள் மனது எப்படி ஜெயிக்கும்னா, வெளி மனதை நீங்கள் பாலிஷாக வச்சுட்டிங்கன்னா ஆள் மனதை போய் அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலும் ஆள் மனது ஜெயிச்சிடும். அப்போ நான் உங்களை உற்சாகப்படுத்திகிட்டே வாரம் எடுத்துகிட்டு போகிறேன், தினசரி எடுத்துகிட்டு போகிறேன், ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டு போகிறபோது நீங்கள் கேஷுவலாக கடந்து போனாலே ஒரு தன்னம்பிக்கையோட இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் இத்தனை மில்லியன் சம்பாதிக்கிறேன், இவ்வளோ வெற்றி அடைய போகிறேன், என் தொழில் 2வது இடத்துக்கு வரப்போகிறேன், முதல் இடத்துக்கு வரப்போ நீங்கள் ஒரு இலக்கை வச்சுட்டிங்கன்னா அந்த இலக்கை நோக்கி ட்ராவலிங் கண்டிப்பாக நடக்கும். ஐ எம் 5001% ஷூர். அப்போ தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம், வெற்றி அடைகிறோம். இப்போ பலனுக்குள்ள போகிறோம். இந்த வாரம் எப்படி இருக்கும்? இப்போ ராசி சனி 2ஆம் வீட்டில் சூரியனோட கூட சுக்கரன் உச்சம், பியூட்டிஃபுல் மகாலட்சுமி யோகம். அது எப்படி சனி அஸ்தமனம் ஆகிட்டார், மகாலட்சுமி யோகம்னா கண்டிப்பாக மகாலட்சுமி யோகம் தான். சனிச்சாரத்தில் சனி சுக்கரன் காம்பினேஷன் கண்டிப்பாக அந்த வெற்றியை தரும். சுக்கரன் சனி ஃப்ரெண்ட்ஸு, திரிகோணாதிபதி. அப்போ சம்ஹவ் அந்த சனினால் வரக்கூடிய துன்பம் ஏதாச்சும் இருக்கான்னா ஒரு 5-10% உங்கள் உடம்பு கொஞ்சம் லைட்டாக டயர்டாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் சுக்கரன் அங்கே உச்சமாக இருக்கல, அந்த டயர்டான உடம்பு இன்பமடைன்னு அதுக்கு அர்த்தம், சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைல்டாக டயர்ட், ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்குது உடல் ரீதியாக. மன ரீதியாக கேட்டிங்கன்னா ராகுசாரம், ராகுக்கு குரு பார்வை, செவ்வாய் சாரம், செவ்வாய்க்கு குரு பார்வை, குருமங்கலம், குரு சாரம், குரு 5ஆம் வீட்டில். அப்போ உங்களுடைய மனதும் அறிவும் 200% மேலே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 200 மடங்குக்கு மேலே நல்லா இருக்கணும். என்னை கேட்டிங்கன்னா நான் 1,00,000 மடங்குக்கு மேல் மனத்தெளிவு உள்ளவன், மன உறுதி உள்ளவன். அப்போ மனத்தெளிவும் மன உறுதியும் இருந்துட்டா வாழ்க்கையில் எதை வேணாலும் அடையலாம். ஆனால் சம்டைம்ஸ் அடைய முடியாமலும் போகலாம். காரணம், மனத்தெளிவு மன உறுதிக்கு பின்னால், இப்போ மனத்தெளிவு மன உறுதியும் ஒரு கார்னு வச்சுக்கோங்க. காருக்கு ஃபியூல் என்ன? பெட்ரோல் யார் போடுறது? காரை யாரை ஓட்டுறது? ஓட்ட போகிறது யார் தெரியுங்களா? நிம்மதியும் சந்தோஷமும். பெட்ரோல் என்ன தெரியுமா? குடும்ப ஒற்றுமை. அப்போ குடும்ப ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷம் இருந்து மனத்தெளிவும் மன உறுதியும் இருந்துச்சுனால் வானமே இல்லை. இதை நீங்கள் உருவாக்கிக்கங்க. என் கைடன்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள், எதை வேணாலும் அடைஞ்சிடலாம். எடுக்கிற முடியல ஜெயிக்க போகிறேன். ஏன்னால் 3 செவ்வாய் ராசியில் குருமங்கள யோகம் பியூட்டிஃபுல். முடிவில் வெற்றி அடைகிறீங்க, சொத்து விருத்தி இருக்குது, இன்ப விருத்தி இருக்குது, நல்லது நிறையா நடக்க போகுது. படிப்பு, அறிவு, கல்வி, வேலைவாய்ப்புகள் எல்லாம் நல்லா முன்னேறீங்க. குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் நவம்பர் மாதம், மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அப்போ அந்த தேதியிலிருந்து நவம்பர் 11லேருந்து குரு 5ஆம் வீட்டில் பியூட்டிஃபுல் லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்கான். பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ராடினரி. குழந்தைங்க நன்றாக இருக்காங்க, சந்திப்புகள் நன்றாக இருக்குது, அரசாங்க வாழ்க்கை நன்றாக இருக்குது, முக்கியமான விஷயங்கள் அருமையாக நடக்குது, பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்குது, போன ஜென்மத்தை புண்ணியம் இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையை தருது. 6 சந்திரன் ராசிக்கு 12 அப்போ ராசிக்கு வரான், அப்போ 2ஆம் வீட்டுக்கு போகிறான், 3ஆம் வீட்டுக்கு போகிறான். சந்திரமங்கல யோகம், விபரீத ராஜ யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், கஜகேசரி யோகம். ஃபைன். கடன், எதிரி, போட்டி எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறீங்க, நினைத்ததை அடையிறீங்க, தடைகள் நீங்குது, புது கடன் கிடைக்குது, போட்டியில் ஜெயிக்கிறீங்க. வண்டி வாகனத்துக்காக கடன் வாங்கலாம், சொத்துக்காக கடன் வாங்கலாம், சொத்தை விற்கலாம், நல்லதுக்காக முயற்சிக்கலாம். ஸோ இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதெல்லாம் என் ஜாதகத்தில் இருந்தால் தானே? கண்டிப்பாக இருந்தால் தான். நீங்கள் சொல்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் என்னை சும்மா என்கரேஜ் மட்டும் பண்ணுறீங்க, ஒன்றும் நடக்கலை. நீங்கள் உங்கள் ஆள் மனதில் என்ன வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. உங்கள் ஆள் மனதில் நீங்கள் கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள், பயத்தை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள், தோல்வியை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் தோல்வியை பற்றி என்கிட்ட பேசுன்னு கேட்குறேன். அதுக்கு பதிலாக யோசிச்சு பாருங்கள், பாசிட்டிவாக இருங்க, ஈஸியாக இருங்க, லவ்லியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. கடன் கிடைக்கும், கடனை அழைச்சிடலாம். கடன் வாங்கி பணம் சம்பாதிச்சிடலாம், லாபம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஊக்கத்துக்குள்ள வாங்க, வெற்றி அடையலாம். எதற்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து போய் நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு வேணால் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. நண்பர்களே, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கு முன்னால் நான் எப்போது சொல்கிறதான், என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும். கண்டவன்லாம் ஜெயிக்கிறான், அயோக்கியம் ஜெயிக்கிறான், முட்டாள் ஜெயிக்கிறான், நியாயமே இல்லாத ஜெயிக்கிறான். ஏன் தெரியுங்களா?
மிருகம் மாதிரி வாழ்கிறான். மிருகத்துக்கு ஒரு இலக்கு இருக்குது. இறையை கரெக்டாக பிடிக்கும். பாம்பு கொத்துச்சுன்னா கரெக்டாக கொத்தும். சிங்கமோ புலியோ கரடியோ சிங்கம் புலி கரெக்டாக குறவிலை பிடிக்கும். ஆக்சுவலி இறையினுடைய கழுத்தை பிடிக்கும். அதே மாதிரி அயோக்கியன் ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பான், கன்சிஸ்டண்ட்டாக இருப்பான், ஹாப்பியாக இருப்பான், பீஸ்ஃபுல்லாக இருப்பான், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கிறான். அதே குணத்துக்கு நீங்கள் அயோக்கியன் ஆகாதீங்க. ஹாப்பியாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க, அக்யூரேட்டாக இருங்க, கன்சிஸ்டாக இருங்க, ஜெயிச்சாச்சு. அதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஒவ்வொரு வாரமும் என் வீடியோ பார்த்துட்டு வாரப்படனை பார்த்துட்டு முன்னேற்றத்தை நோக்கி பயணத்தில் போங்க. பெருத்த வெற்றி காத்துட்டு எக்ஸ்ட்ரா என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற அத்தனை பேரும் இனிமேல் ஜெயிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. எதற்கும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுங்க. எதற்காக இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறேன்னா, இந்த கும்பராசி பெருத்த லாபத்தை சம்பாதிக்க போகுது. காரணம் லாபஸ்தான குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறான். இது மார்ச் நீங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த ஒரு வருடம் கோடீஸ்வர யோகம். என்னால் குரு 5ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டில் உச்சமடைஞ்சு தன் சொந்த வீட்டை பார்ப்பான். நவம்பர் டிசம்பர் என்ன ஆயிடுவான், 7ஆம் வீட்டுக்கு போய் லாபஸ்தானத்தை தன் சொந்த வீட்டை பார்ப்பான். த கிரேட் ஆஃப் யுவர் லைஃப் நெக்ஸ்ட் 1 இயர்னு சொல்லலாம். இது இந்த 2026 ஜூன் டு 2027 ஜூன், 27 ஜூன் டு 28 ஜூன் இந்த கிரேட் தான். அப்போ என்ன அர்த்தம்? இது குருனால் வரக்கூடிய கிரேட்னஸ், 2ஆம் வீட்டுக்கு சனினால் வரக்கூடிய கிரேட்னஸ், 6ஆம் வீட்டுக்கு கேதுனால் வரக்கூடிய கிரேட்னஸ். அப்போ கோச்சாரம் ராயலாக இருக்குது. பர்டிகுலராக தொழிலில் சம்பாதிக்கிறதுக்கு ராயலாக இருக்குது. இந்த வாரம் இந்த ராயல் லைஃப்க்கான புஷ் உங்கள்கிட்ட இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க, ஈஸியாக இருங்க, லவ்லியாக இருங்க. ஜாதகத்தை பாருங்கள். 10 மடங்கு ஜெயிக்கலான்னு ராதன் சொல்கிறார். சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? நம்ம மூளை 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கிறதுக்காக படைக்கப்பட்டதுங்கிறான். நம்ம எல்லோரும் ஏன் வறுமையில் இருக்கிறோம்? நம்ம ஏன் நடுத்தர குடும்பம் இருக்கோம்? நாம் ஏன் திருப்பூரில் பனியன் கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு மாதத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோம்? ஏன் 10 கோடி சம்பாதிக்க முடியல? பியூட்டிஃபுல்லாக சம்பாதிக்கலாம். உங்கள் மனது தான் எல்லாமே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கிறிஸ்டல் கிளியராக பிளான் பண்ணி ஜெயிச்சால் ஒழிய நம்ம வெற்றி அடைய முடியாது. காரணம், ஒரு பணக்காரனுடைய பையன், இப்போ அம்பானியுடைய வாரிசுகள் தொடர்ந்து போகிறாங்க. அதிர்ஷ்டம், கடவுள் ஆசீர்வாதம். ஒரு விபத்து நடக்குது, ஒருத்தன் தப்பிச்சுக்கிறான். இப்படி அவனுடைய அறிவுனாலையா? அதிர்ஷ்டத்தினால. வெற்றி கூட சம்டைம்ஸ் விபத்து மாதிரி தான். விபத்தில் வெற்றி அடைகிறான். அதிர்ஷ்ட விபத்து அது. அப்போ அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது. நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது போராடுறதுக்கு கவலையாக இருக்குன்னா நம்ம கவலையை தூக்கி ஓரமாக வீசிட்டு அதிர்ஷ்டத்தை எப்படி மிகைப்படுத்துறது, அக்யூரசி எப்படி அதிகப்படுத்துறது என்னால் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். காரணம், குரு லாபஸ்தானத்தை பார்க்குறான். 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி லாபஸ்தானத்தை பார்க்குறான். ராசியில் இருக்கிற ராகு தொழில்ஸ்தானத்தை பார்க்குறான். 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது தொழில்ஸ்தானத்தை பார்க்குறான். அதுபோக உங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, சந்திரமங்கல யோகம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நல்ல முடிவெடுங்க, நல்ல அறிவோடு வாங்க. நீங்கள் எனக்கு மெயில் கொடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பிளான் பண்ணலாம். இந்த வாரம் ஒரு அருமையான மாதம் பயன்படுத்திக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமாக ட்ராவல் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு 10% 20% ஜெயித்தோம்னா, கடைசி 10% முன்னேறோம்னா நம்மளாம் 500% சாத்தியம். அல்லது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து 30 நாள் லவ்லியாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆழ்மனது பலம் அடைஞ்சிடும். 2வது 30 நாள் லவ்லியாக இருந்துட்டால் அந்த ஆழ்மனது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். 3வது 30 நாள் பலம் அடைஞ்சிச்சுன்னா அது பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், இலக்கை அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இலக்கை நோக்கிய பயணத்திற்கு நான் தயாராக உங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு மெயில் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுவோம், வெற்றி அடைவோம். நன்றி மகளே.